எல்சிஎம்மில் ஒரு சம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏ மற்றும் பி எனும் இரு எண்கள் m/n எனும் விகிதத்தில் அமைந்துள்ளது எனில் ஏ மற்றும் பியின் மீப்போமா எது அப்படின்னு கேட்குறாங்க. எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க என்ன நம்பர் ஈஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, ஏ மற்றும் பி எனும் இரு எண்கள் m/n. ஸோ அந்த ரேஷியோ ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எதனோட இரு எண்களோட வித்தியாசம் விகிதம் இருக்குன்னா ஏ மற்றும் பி எழுதிக்கணுமா. ஸோ ஏபிக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க, m/n கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா mx × nx அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா, இந்த ரேஷியோ வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா அவங்க கொடுத்தது எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்காக mx × nxன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் எல்சிஎம் எடுக்க போகிறேன். கொஸ்டின் எல்சிஎம் தான் கேட்குறாங்க. அப்போது எல்சிஎம் ஆஃப் ஏபி நம்ம என்ன பண்ணுவோம், எல்சிஎம் ஆஃப் ஏபிக்கு வந்து என்ன பண்ணுவோம், ரெண்டு நம்பர் இருந்தால் ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா, m/n எடுத்துக்கலாமா. இங்கே 2x இருக்குது, அதனால் என்ன பண்ணுறேன், மல்டிப்ளை ஆஃப் ஒரு x நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா, எல்சிஎம் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு m/n இந்த 2x இருக்கிறதுனால நான் ஒரு x நான் எடுத்துக்கிறேன். எல்சிஎம்னா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறது. சரிங்களா, ஓகே. இப்போ பாருங்கள், இந்த nxன்னு இருக்குங்களா, இப்போ nxக்கு நேராக நமக்கு என்ன நம்பர் இருக்குது, பின்னு இருக்கா. அப்போ இந்த ஈக்குவேஷன் என்னவாக மாறும், நமக்கு m/b நம்ம போட்டுக்கலாமா, அப்படி ஒரு கண்டிஷன் வரும். ஆர் இப்போ m/x இருக்குது, இப்போ m/x இருக்குது, m/xக்கு நேராக என்ன வேல்யூ இருக்குது, நமக்கு ஏன்னு இருக்குது. அப்போது இந்த ரெண்டு நம்பருக்கு பதில் நம்ம என்ன எழுதிக்கலாம், ஏன்னு எழுதலாம். இந்த என்னன்றது அப்படியே வரும். அப்போது எல்சிஎம் ஆஃப் ஏபி வந்து எம்பியாக இருக்கலாம், இல்லை ஏஎன்னாக இருக்கலாம். அப்போ கொஸ்டின் பாருங்கள், ஆப்ஷன் வந்து நமக்கு என்ன இருக்குது, ஏஎன் நிலவே இல்லை, நமக்கு வந்து எம்பின்னு இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ்?